பாசிப்பருப்பு ஸ்வீட் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு ரவை வேக வச்சு வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு வெல்லத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை பாவு பதெல்லாம் பார்க்க வேணாம், சும்மா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் வேக வச்சு வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கிறேன். ரவை கூட பாசிப்பருப்பையும் சேர்த்து இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் தேங்காய் பூவும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இதை ஃபஸ்ட்டு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கணும், இல்லாட்டி கட்டி பட்டுரும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. நல்லா சேர்ந்து வந்துருச்சு. தித்திப்பான பாசிப்பருப்பு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு.